ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்கு. இந்த மாதிரி குழந்தைங்க ஸ்கூலுக்கு போயிட்டாலே வந்து நம்மளுக்கு வீட்டில் நிறையவே டைம் ஃப்ரீயாக இருக்கும். அந்த மாதிரி டைமில் நான் பர்சனலாக என்ன பண்ணுவேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நான் குக்கிங்க்கு தேவையான இன்ஸ்டண்ட்டான விஷயம், அதாவது பருப்பு பொடி பண்ணுறது, அப்புறம் ரசப்பொடி, இந்த மாதிரி தக்காளி தொக்கு இதெல்லாம் வந்து பண்ணிட்டு இருப்பேன். இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு ரெசிபி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். என் பையனுக்கு வந்து பீஸானா ரொம்பவே பிடிக்கும். அதனால இன்னைக்கு வந்து அந்த பீஸா சாஸ் தான் பேஸான விஷயம். அந்த பீஸா சாஸை தான் நம்ம இன்னைக்கு வந்து இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். வாங்க சீக்கிரமா பண்ணிடலாம். இப்போ நம்மளுக்கு சாஸ்க்கு தேவையான வெங்காயம் தக்காளி கட் பண்ணியாச்சு. இதுக்கு இன்க்ரீடியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மி தான். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், 2 தக்காளி, பெரிய சைஸ் தக்காளி, கூடவே வந்து ஒரு 10 பல்லு போல பூண்டு, ஒரு 5 காஷ்மீர் மிளகா வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம். இது எல்லாமே வந்து நம்ம இப்போ தண்ணி ஊற்றி பாயில் பண்ண போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் பேன்ல வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். வந்து அடுப்பு பற்ற வச்சாச்சு. இதுல வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற எல்லா வெங்காயம் தக்காளி எல்லாமே ஆட் பண்ணிடலாம். இப்போ பாருங்க நல்லா வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி நல்லா இன்னும் நல்லா பாயில் ஆகணும். இப்போ வந்து நம்ம பீஸா சாஸ்க்கு பண்ண வேண்டியது நல்லாவே பாயில் ஆயிருச்சு. இது கிட்டத்தட்ட ஒரு 15 மினிட்ஸ் போல நல்லா பாயில் ஆகணும். நீங்க கட் பண்ணியே போடலாம், இல்லாட்டி தக்காளி முழுசா வந்து நம்ம கிராஸ் மாதிரி நம்ம போட்டு நம்ம நல்லா பாயில் பண்ணி அந்த மேல இருக்கிற ஸ்கின் கூட நீங்க ரிமூவ் பண்ணிக்கலாம். நான் வந்து கட் பண்ணி அப்படியே தான் போட்டிருக்கேன். பாருங்க 15 மினிட்ஸ் போல ஆயிருச்சு. இங்க பாருங்க நல்லா வந்து பாயில் ஆயிருச்சு எல்லாமே. இப்போ வந்து ஸ்டவ்வை டர்ன் ஆஃப் பண்ணிட்டு நம்ம இதை வந்து ரூம் டெம்பரேச்சருக்கு வர அளவுக்கு வெயிட் பண்ணலாம். இப்போ நம்மளுக்கு நல்லாவே ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துருச்சு பாருங்க. நல்ல காஷ்மீரி சில்லி எல்லாமே வந்து நல்லாவே வந்து வெந்து நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை வந்து மிக்சியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நம்ம நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். தண்ணி இல்லாமல் போட்டு அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு தண்ணி வேணும்னா நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதுதான் இது எல்லாமே இப்போ நம்ம வந்து தண்ணி இல்லாமல் போட்டாச்சு. இந்த மீதி தண்ணி இவ்வளோ இருக்குது. நம்மளுக்கு வேணும்னா கொஞ்சம் கன்சிஸ்டன்சிக்கு நம்ம வந்து போட்டு இது பண்ணிக்கலாம். இதை இப்போ ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து வெங்காயம் தக்காளி அந்த பூண்டு காஷ்மீரி சில்லி இது எல்லாமே வந்து போட்டு நல்லா அரைச்சாச்சு. பாருங்கள் செம்மையாக வந்திருக்கு. கலரே வந்து நல்ல ரெட் கலரில் சூப்பராக இருக்குது. இதை வந்து நம்ம இப்போ சாஸ் கன்சிஸ்டன்சிக்கு மாற்றணும். நீங்கள் இது வந்து ரெட் கலரில் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து காஷ்மீரி ரெட் சில்லி போட்டிங்கன்னா தான் இந்த கலரில் வரும். நார்மல் சில்லிஸும் நீங்கள் யூஸ் பண்ணலாம், பட் இவ்வளோ ரெட் கலரில் வராது. அது மட்டும்தானே தவிர பட் டேஸ்ட் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம வந்து சாஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு ஆயில், நான் ஆலிவ் ஆயில் எடுத்திருக்கேன். நார்மல் ஆயில் கூட வீட்டில் யூஸ் பண்ணுறேன். எந்த வெஜிடபிள் ஆயில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஆலிவ் ஆயில் எடுத்திருக்கேன். இது வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ரெட் சில்லி பவுடர் போட போகிறோம். ஆயிலே போட்டால் வந்து ரெட் சில்லி பவுடர் வந்து கருகிடும். அதனால ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சமாக நம்ம அரைச்ச அந்த பேஸ்ட்டை வந்து கொஞ்சமாக இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மீதி இருக்கிற பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கிறேன். இப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கொஞ்ச நேரம் பாயில் ஆகட்டும். அந்த சில்லி பவுடரோட ரா ஸ்மெல் வந்து போகிற அளவுக்கு நம்ம பாயில் பண்ணதுக்கப்புறமா அடுத்த இன்க்ரீடியன்ட் வந்து ஆட் பண்ணலாம். இப்போ வந்து இது நல்லா ரா ஸ்மெல் போயிருச்சு. இப்போ வந்து நம்ம ஆரிகானோ வந்து ஆட் பண்ணலாம். இன்கேஸ் உங்ககிட்ட இட்டாலியன் சீசனிங் தான் இருக்குன்னா அதை கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இது வந்து 1.5 டீஸ்பூன் போல் ஆட் பண்ணுறேன். நல்லா இந்த ஆரிகானோ போட்டதுமே வந்து நல்ல ஸ்மெல்லு சூப்பராக வர ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து இதில் டொமேட்டோ கெச்சப் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கலாம்.
அதே மாதிரி சால்ட் வந்து இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு, அதாவது 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு டேஸ்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு சால்ட்டும் வந்து ஒரு டேஸ்ட் இருக்கும். இது வந்து பேஸாக நம்ம ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து தோசை பண்ணும்போது மேலே இதை ஸ்ப்ரெட் பண்ணி வெறும்னா இதை மட்டும் ஸ்ப்ரெட் பண்ணி மேலே சீஸ் மட்டும் போட்டிங்கன்னா குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. டப்புன்னு ஸ்கூல்லேருந்து வந்ததும் ஏதாவது ஸ்நாக் மாதிரி வேணும்னா ஒரு ப்ரெட்டில் கூட இந்த சாஸை இது பண்ணிவிட்டு மேலே வந்து நம்மளுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் வேணுமோ அந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் போட்டு சீஸ் மட்டும் போட்டு நம்ம ஜஸ்ட் அவனில் வச்சு எடுக்கலாம். இல்லாட்டி தவாவில் கூட வந்து மூடி போட்டு நம்ம எடுத்தோம்னா நல்லா அந்த சீஸ் எல்லாமே மெல்ட் ஆகி நல்லா ஒரு ப்ரெட் பீஸா மாதிரி இருக்கும். அதுவும் வந்து நம்ம குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. சப்பாத்தியில் கூட இதை ஸ்ப்ரெட் பண்ணி ஜஸ்ட் ஒரு சீஸ் மட்டும், வெஜிடபிள்ஸ்லாம் இல்லை அப்படின்னா கூட பரவாயில்ல, ஜஸ்ட் இந்த பேஸ்ட்டும் சாஸும் கூட வந்து சீஸும் போட்டு நம்ம ரோல் பண்ணோம்னா கூட வந்து ரொம்ப விரும்பி குழந்தைங்க வந்து ஈஸியாக சாப்பிட்ருவாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா காரம் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்குறப்ப வந்து நம்ம கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். நார்மலாக சீஸ்லாம் போடும்போது அந்த காரம் வந்து தெரியாது. வெளியில் போய் சாப்பிட்ற பீஸா வந்து அந்தளவுக்கு அவ்வளோ ஸ்பைசியாக அந்த மாதிரிலாம் இருக்காது, ரொம்ப சப்புன்னு தான் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ நம்மளுக்கு அந்த மாதிரி பீஸா வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி சாஸ் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஓரளவுக்கு நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம சால்ட் வந்து டேஸ்ட் பண்ணிடலாம். சால்ட் ஆக்சுவலாக கொஞ்சம் போடணும். அவ்வளோதான் பாருங்க, நம்மளோட பீஸா சாஸ் வந்து ரொம்ப சூப்பராக வந்து ரெடி ஆயிருச்சு. பார்க்கவே பாருங்க அவ்வளோ அட்டகாசமாக, கலர் பாருங்க அவ்வளோ ரெட் கலரில் செம்மையாக இருக்குது. நம்மளுக்கு வந்து இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கும் போது நம்ம வந்து ஸ்டவ்வை டர்ன் ஆஃப் பண்ணிடணும். இப்போ ஆறுனதுக்கு அப்புறமா கொஞ்சம் லைட்டாக கெட்டி ஆயிரும். ஸோ நம்ம ஆஃப் பண்ணியாச்சு. இது வந்து ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததும் நம்ம வந்து ஏர்டைட் பாக்ஸ்லேயோ இல்லை கண்ணாடி பாட்டிலையோ நம்ம போட்டு வச்சிட்டோம்னா 10 to 15 டேஸ்க்கு வந்து சூப்பராக வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, நம்ம பீஸா சாஸ் வந்து நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துருச்சு. நான் சொன்னேன் இல்லையா கொஞ்சம் வந்து கெட்டியாகும் அப்படின்னு சொல்லி. இங்கே பாருங்க, சூப்பராக இருக்குது. வீடு ஃபுல்லாகவே வந்து இந்த சாஸோட ஸ்மெல்லாக தான் இருக்குது. இப்போ வந்து இந்த மாதிரி கண்ணாடி பாட்டிலில் தான் நான் வந்து போட்டு ஸ்டோர் பண்ண போகிறேன். இதை நல்லா கழுவி நான் வந்து வெயிலில் காய வச்சு எடுத்துருக்கேன். இதில் வந்து நம்ம இந்த பீஸா சாஸ் அவ்வளோதாங்க, நம்மளோட பீஸா சாஸ் வந்து சூப்பராக ரெடி ஆயிருச்சு. பார்க்கவே எம்மியாக இருக்குது. இந்த பீஸா சாஸை இதே மாதிரி வந்து நீங்கள் ட்ரை பண்ணி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து ரொம்பவே பிடிக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். Until then, bye.